Hi friends, இன்று நாம் கற்றுக்க போற ஹிந்தி வேர்ட் பூகா. பூகானா ஹங்கிரி, பசியாக, பசியுடன். இந்த பூகாவோட ஃபெமினின் ஃபார்ம் பூகி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹங்கிரி கேர்ள், பசியுடன் இருக்கும் பெண் பூகி லடுக்கி. ஸோ சப்ஜெக்ட் மேலா இருந்தா பூகா யூஸ் பண்ணுவோம், ஃபீமேலா இருந்தா பூகின்னு யூஸ் பண்ணணும். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எனக்கு பசிக்கிறது, I am hungry. मैं भूखा हूँ. இது மேலா இருந்தா. ஓகே, ஆனா இருந்தா ஆண் பேசுறாங்கன்னா मैं भूखा हूँ. பெண் பேசுறாங்கன்னா मैं भूखी हूँ. அடுத்தது எனக்கு மிகவும் பசிக்கிறது, I am very hungry. ஹிந்தில मैं बहुत भूखा हूँ. இது ஆண்க்கு. பெண்ணா मैं बहुत भूखी हूँ. அடுத்தது அவள் பசியுடன் இருக்கிறாள், she is hungry. वह அவள் भूखी है, பசியுடன் இருக்கிறாள், वह भूखी है. இங்க he is hungry னா மேல்னா वह भूखा है. அடுத்தது உனக்கு பசிக்கிறதா, are you hungry? क्या तुम भूखे हो? இங்க தும்னா நீ. ஓகே, அப்புறம் இங்க பாருங்க பூக்கா யூஸ் பண்ணல, பூக்கியும் யூஸ் பண்ணல, பூக்கேன்னு யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, பூக்கே. நீ இருக்கும்போது நீக்கு நம்ம ஹிந்தில தும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, தும் யூஸ் பண்ணும்போது சென்டென்ஸ் ஹோல எண்ட் ஆகும். தும் யூஸ் பண்ணும்போது நம்ம பூக்கேன்னு சொல்லணும். ஓகே, பூக்கே யூஸ் பண்ணணும். அதுவும் சப்ஜெக்ட் மேலா இருந்தா, ஆனா இருந்தா ஓகே பூக்கே யூஸ் பண்ணணும். ஃபீமேலா இருந்தா பூக்கின்னு யூஸ் பண்ணணும். ஸோ ஆனா இருந்தா क्या तुम भूखे हो? ஃபீமேல்னா क्या तुम भूखी हो? எனக்கு மிகவும் பசிக்கிறது, I am very hungry. ஹிந்தில मुझे बहुत भूख लगी है. இது மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் ஒரே சென்டென்ஸ் தான். எனக்கு மிகவும் பசிக்கிறது, मुझे எனக்கு, बहुत மிகவும், भूख लगी है பசிக்கிறது, मुझे बहुत भूख लगी है. ஸோ ஸ்மால் நோட், பூக்கா எப்போ யூஸ் பண்ணுவோம், ஆன் ஸ்பீக்கரா இருந்தா. ஓகே, ஆனா இருந்தா. ஓகே, மேனா நான். ஓகே, நான். ஸோ அந்த நான் வந்து ஆனா இருந்தா பூக்கான்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, பசிக்கு. பெண்ணா இருந்தா, பெண் சப்ஜெக்டா இருந்தா பூக்கின்னு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பூக்கே எப்போ யூஸ் பண்ணுவோம், தும் யூஸ் பண்ணும்போது. தும்னா நீ. ஓகே, ஸோ ஆண் சிங்கிளா இருக்கும்போது தும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அந்த பசிக்கு நம்ம பூக்கேன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஆண் சிங்கிளா இருக்கும்போது, தும் யூஸ் பண்ணும்போது நீ. ஓகே, அப்புறம் பல ஆண்கள். ஓகே, ஆண்கள் ப்ளூரலா இருந்தா பூக்கே யூஸ் பண்ணுவோம். அப்புறம் மரியாதை, நீங்கள், நீங்களுக்கு ஹிந்தில ஆப் சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுவும் மாஸ்குலினா இருக்கும்போது ஓகே நீங்கள் சொல்லும் போது நம்ம பூக்கேன்னு யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த நீங்கள் வந்து ஃபீமேலா இருந்தா நம்ம பூக்கி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது இது இந்த மூணுமே ஆண்காக. ஓகே, பெண்களுக்கு எப்பவுமே பூக்கி தான் வரும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த சென்டென்சஸை தினமும் ரிப்பீட் செய்து பிராக்டிஸ் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் மேலும் ஒரு பயனுள்ள ஹிந்தி வார்த்தையுடன் சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா, யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. ஹிந்தி ஈஸியா கத்துக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.